எப்படியாச்சும் விஜய் கூட கூட்டணி போட முயற்சி பண்ணிட்டு இருந்த சீமானுக்கு விஜய் மொத்தமா டாட்டா காட்டிட்டு போயிட்டாரு பாவம். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் ரொம்ப தீவிரமா தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுகவோட இலக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளை கைப்பற்றுறது தான். அதே மாதிரி அவங்க கூட்டணியிலையும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சிகள் தான் இன்னும் கூட்டணியை தீர்மானிக்காம இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்தில் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது வர சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட போறோம்னு சொன்னது மட்டும் இல்லாம 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தாச்சு அப்படின்னு பரபரப்பா பேசியிருக்காரு. விஜயோட தாவேகா கட்சி கூட கூட்டணி போடணும்னு சீமான் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் தோல்வியில தழுவி இருக்குங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. விஜய் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அபிஷியலா சொன்னதுல இருந்து விஜய் என் தம்பின்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தாரு சீமான். தம்பி கூட வேலை செய்யற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா செய்வேன்னு சொல்லி கூட்டணிக்கு சம்மதம்னு ஆரம்பத்துல இருந்தே விஜய்க்கு தூது விட்டுட்டு இருந்தாரு சீமான். விஜயோட கட்சி மாநாட்டுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணி பேசினது சீமான் தான். விஜயோட முடிவுக்காக தான் இவ்வளவு நாளும் காத்துட்டு இருந்தாரு சீமான். அதுக்கு விஜயோட ஈசிஆர் பங்களால சீமான் அடிக்கடி விஜய் சந்தித்து கூட்டணி குறித்து பேசியிருக்காரு. மற்ற கட்சி தலைவர்களை சந்தித்ததை விட சீமானை தான் விஜய் அதிகமா சந்திச்சிருக்காராம். சீமானும் விஜயும் கிட்டத்தட்ட 10 முறைக்கு அதிகமா சந்திச்சு பேசியிருக்காங்களாம். தொடர் பேச்சுவார்த்தையில விஜய் கிட்ட இருந்து பாசிட்டிவான முடிவு கிடைக்கணும்னு நம்பிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு சீமான் இப்படி தனித்து போட்டின்னு சொன்னது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட தமிழக வெற்றி கழகம் சந்திக்கிற முதல் தேர்தல் இது. அதனால தன்னோட பலம் என்னங்கிறத சோதிச்சு பார்க்க விரும்புறாரு விஜய். இந்த தேர்தலில் தன்னோட பலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அந்த நிலைப்பாட்டுல அடுத்த தேர்தலுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கூட்டணியா போட்டி போடுறதா இல்ல தனித்து நிக்கிறதான்னு ஏதோ ஒரு முடிவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவாரு விஜய். ஆக இந்த தேர்தலில் தனியா தான் போட்டியிடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு விஜய். அவரோட இந்த முடிவுக்கு பின்னர் தான் சீமான் தனித்து போட்டியிட முடிவு பண்ணி ஏற்கனவே 60 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. சீமானை பொறுத்தவரை தமிழ் தேசியத்தை பத்தி தான் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காரு. மற்ற மொழியை தாய்மொழியா கொண்ட மக்களும் தமிழகத்துல இருக்காங்க. சீமானோட நிலைப்பாடு தமிழ் மொழியை மட்டுமே முன்னிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா விஜய்க்கு எல்லா தரப்பு மக்கள் கிட்ட இருந்தும் ஆதரவு இருக்கு. இப்போ சீமான் கூட சேர்ந்தா அந்த மொழி சிறுபான்மை மக்கள் கிட்ட இருந்து வர ஆதரவு விஜய்க்கு பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 20-25% வாக்குகள் அவங்களை மையப்படுத்தி இருக்கிறதால எதுக்கு எடுத்ததும் அவங்க விருப்ப சம்பாதிக்கணும்னு அந்த தமிழ் மொழி அல்லாத பிற மொழியை தாய்மொழியா கொண்டவங்களோட ஆதரவும் வேணும்னு விஜய் யோசிக்கிறாரு. சீமானை கழட்டி விட்டதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தா கூட்டணின்னு வந்துட்டா தலைமைத்துவம் என்னுடையதா தான் இருக்கணும்னு விஜய் விரும்புறாரு. ஆனா சீமான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வர மாட்டார். அது எப்படி இவ்வளவு நாள் நாங்க அரசியல் இருக்கோம், நீங்க நேத்து புதுசா வந்துட்டு இப்படி கேட்டா எப்படி விட்டு கொடுக்கறது? நேத்து வந்த நீங்க தலைவராகிட்ட ஏன் இமேஜ் என்ன ஆகுறதுன்னு யோசிப்பார்ல. கட்சி கொள்கைகள், பாஜக திமுக எதிர்ப்பு, இதுல இவங்க 2 பேரும் ஒத்து போனாலும் கூட்டணிக்கு தலைமை யார் அப்படிங்கிற அந்த புள்ளியில தான் தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில ஒரு முரண்பாடு வந்திருக்கு. அதாவது விஜய் சீமானை கழட்டி விட கூட இந்த தலைமைத்துவத்தை ஆயுதமா எடுத்திருக்கலாம். இப்படி சொன்னா கண்டிப்பா சீமான் ஏத்துக்க மாட்டார்னு தெரிஞ்சேதான் விஜய் இப்படி ஒரு செக் வச்சிருப்பாரு போல. அதுக்கேத்த மாதிரி சீமானும் சைலண்டா கிளம்பிட்டார். ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிற கட்சியா நாம இருக்கக்கூடாதுங்கிறதுல விஜய் உறுதியா இருக்காரு. வெற்றியை தோல்வியோ தனியா நின்று பாத்துடலாம்னு ஒரு முடிவுல இருக்காரு. 2026 தேர்தல் இன்னும் 20 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள மாநாட்டை நடத்தி முடிச்சு தன்னோட கட்சி கொள்கைகளை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போகணும்னு விஜய் ரொம்ப தீவிரமா இருக்காரு. வர செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடக்க போகுது. அதுக்கான அப்ரூவல் இன்னும் கிடைக்கல. அந்த மாநாட்டை குறித்து காவல்துறை 21 கேள்விகளை விஜய் தரப்பு கிட்ட இருந்து கேட்டிருக்காங்களாம். விஜயோட கட்சி தலைமை அது எல்லாத்துக்கும் சரியான தகுதியான பதில்களை கொடுக்கணும். இப்ப வரைக்கும் விஜயோட கட்சி மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடக்குமா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியாது. ஆனாலும் கண்டிப்பா சொன்ன தேதியில மாநாடு நடக்கும்னு உறுதியா இருக்காங்க விஜய் தரப்பினர். கடைசியில இலவு காத்த கிளி கதையா ஆகிருச்சு சீமானோட கதை. தேர்தலுக்கு இன்னும் 20 மாசம் தான் இருக்கு. அதனால தேர்தல் வேலைகளை கவனிப்போம். கட்சிக்கு இன்னும் பலத்தை கூட்டுவோம். கிராமங்கள் மாதிரி நகரங்களையும் நம்ம கொள்கைகளை தீவிரமா பரப்புவோம். அங்க இருக்க மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுவோம். இந்த தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கியை நம்ம வாங்கிட்டோம்னா மற்ற கட்சிகளோட பார்வை வந்து நம்ம பக்கம் தானாவே திரும்பும். அப்புறம் நம்மளை தேடி அவங்களாவே வருவாங்க அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருக்காரு சீமான். அதனால தொடர்ந்து 5வது முறையா சீமான் தனித்து போட்டியிட போறேன்னு களத்துல இறங்கி இருக்காரு. தேர்தல் வரைக்கும் அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா அதுவே போதும். தன்னோட பாணிப்படி மசுறு பிசுறுன்னு பேசிட்டு இருந்தா உள்ளதும் போகுங்கிற கதையா இந்த தேர்தலில் நாதக கட்சிக்கு வாக்கு சதவீதம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. வர சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி குறையறதும் ஏறதும் எல்லாம் சீமானோட கையில தான் இருக்கு. இல்ல அப்படி சொல்லக்கூடாது, சீமானோட பேச்சுக்களை பொறுத்து தான் இருக்கு. இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.